ஒரு பொருளோட ரசாயன தன்மையை நம்ம ஆராயணும்னா அதுக்கு முதல்ல அந்த பொருளோட தன்மையை பார்க்கணும். சரிங்களா? அப்போ ஒரு பொருளோட ரசாயன தன்மையை நம்ம கண்டுபிடிப்பதற்கு நம்ம என்ன பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பூஞ்சுத்தாளை பயன்படுத்தலாம். பூஞ்சுத்தாள் என்னன்னு யோசிக்கிறீங்க தானே? பூஞ்சுத்தாள் என்றால் லிட்மஸ் பேப்பர். அதுதான் பூஞ்சுத்தாள். இப்ப பூஞ்சுத்தாள் பாத்தீங்கன்னா 2 கலர்ல இருக்கும். ஒண்ணு சிவப்பு, மற்றொன்று நீலம். இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னா ஒரு பரிசோதனை செய்து அந்த பொருளோட ரசாயன தன்மையை நம்ம கண்டறியலாம். வாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இது எலுமிச்சை. ஓகேங்களா? முதல்ல நான் என்ன பண்றேன், சாரை நான் புழிஞ்சு இப்படி விட்டுறேன். விட்டுட்டு என் கையில பாத்தீங்கன்னா சிவப்பு பூஞ்சுத்தாள் இருக்கு. இதை நான் எடுத்துட்டு இங்க வைக்கிறேன். ஓகேங்களா? எலுமிச்சையோட சாறுல நான் வைக்கிறேன். ஓகே, அடுத்தது இது நீல பூஞ்சுத்தாள். இதை எடுத்து கொண்டு நானு இங்க வைக்கிறேன். ஓகே, சிவப்பு எந்த மாற்றமும் இல்லை. ஆனா பாத்தீங்கன்னா நீலம் நம்ம வைக்கும் பொழுது சிவப்பாக மாறிடுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த எலுமிச்சை நீலம் சிவப்பாக மாறிடுச்சு. அப்படின்னா இது தாடித்தன்மை கொண்ட பொருள். ஓகேங்களா? அதான் முதல்ல புளிச்சிச்சு. புளிப்பு தன்மை, அது புளிப்பா இருந்துச்சுன்னா அது காடி பொருள். பூஞ்சுத்தாளோட நிறமாற்றம் நீளத்துல இருந்து சிவப்பாக மாறினால் அது காடித்தன்மையுடையது. அல்லது pH 1 இருந்து 6 இருந்தால் அது காடித்தன்மை கொண்ட பொருளாகும். இந்த வீடியோல நம்ம காடித்தன்மை பத்தி பார்த்தோம். அடுத்த காணொலியில நான் உங்ககிட்ட காரத்தன்மையுடைய பொருளும் நடுமை கொண்ட பொருள் ரசாயன தன்மையை பத்தி பேச போறேன். என்னை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க.